வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வித்தியாசமான போலி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். வேர்க்கடலை வச்சு போலி இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கணேச சதுர்த்தி, ஹனுமான் ஜெயந்திக்கெல்லாம் இந்த போலி இங்கே தயார் பண்ணுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் ஜலிச்சு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு தயார் பண்ணிக்க போகிறேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போது உப்பு கோதுமை மாவில் சேர்த்து கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசையணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாக் லிங்க்கில் இருக்கும். பிளாக் லிங்க், social media handlings, links to my YouTube channel எல்லாமே description box below this video post பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைவோம் அதே கன்சிஸ்டன்சி தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், சுடு தண்ணியெலாம் சேர்க்க போதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிதானமாக பிசைங்க. அந்த மாவு ஒன்றா கூடி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசையணும். நல்லா சாஃப்ட் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டு மாவாக வேணாம். மாவு ஒன்றா கூடி வந்திருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா பிசையணும் மாவை. இது சாஃப்ட் மாவாக வரணும். இப்போ இந்த மாவு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நிலக்கடலை ரெடி பண்ணிக்கிறேன். மிதமான தீயில கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக இருக்குது கடாயி. அதில் நிலக்கடலை சேர்த்துருக்கேன். கை விடாமல் நம்ம இந்த நிலக்கடலையை நல்லா வறுக்கணும். வறுத்து அந்த தோல் செப்பரேட்டாக வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இப்போ அந்த தோல் சைடில் கைண்டி வரப்போ அது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அது நல்லா படப்படான்னு சத்தம் கூட வரும். அப்போ எடுத்து நம்ம ஒரு முறத்துக்கு இது மாற்றிடலாம். பேசிக்காக இந்த தோல் பொட்டெல்லாம் நீக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஈவன் லேயரில் நான் நல்லா பரவலாக வச்சிட போகிறேன் இந்த நிலக்கடலையை. கொஞ்சம் நேரம் ஆறுனதும் கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம இது மேலேருந்து இந்த தோலெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ கைக்கு பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. நான் நிதானமாக கையால் நல்லா தேய்ச்சி அந்த மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டுருக்கேன். ஸோ இது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் இது தயார் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் போலி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நிலக்கடலையை நல்லா தேய்ச்சிருக்கேன். அந்த பொட்டு தோலெல்லாம் நம்ம புடச்சி எடுத்துட வேண்டியது தான். நம்ம வீட்டிலே இது மாதிரி தயார் பண்ணுறது நல்லா சுத்தமாக நம்ம பண்ணுவோம். நம்ம கடையில் கூட இப்போல்லாம் ஃப்ரைடு கிடைக்கிறது, ட்ரை ரோஸ்டடு. நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். பட் வீட்டில் பண்ணுறது சுத்தமாக நம்ம பார்த்து பண்ணுவோம். ஸோ அதனால தான் வீட்லேயே நான் தயார் பண்ணுறேன். இப்போ அளந்து இந்த நிலக்கடலையை ஒரு கிளாஸில் சேர்த்துட்ருக்கேன். எடுத்து ஒரு பவுல்லையும் சேர்த்து வச்சுக்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை நீங்கள் நிறைய நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம் டப்பாவில். பொடி பண்ண வெல்லம் அதே அளவு, சமமான அளவு, ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிக்கை உப்பு. ஃபஸ்ட்டு நிலக்கடலையை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். கொரப்பாக அரைச்சிருக்கு. இந்த நிலக்கடலையிலேருந்து நிறைய எண்ணெய் விட்டு வரும் நம்ம அரைக்கிறப்போ. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இந்த நிலக்கடலை அரைச்சிக்கினேன். தூள் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள், உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். நல்ல பவுடர் ஃபார்மேட் வந்திருக்கு. அந்த வெல்லம் சேர்த்து நீங்கள் அரைக்கிறப்போ அது அரைப்படாது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நான் நிலக்கடலையை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் வெல்லம் சேர்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் விட்டு வந்திருக்கு அந்த நிலக்கடலையிலேருந்து. இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. பூர்ணமாக ரெடியாக இருக்குது.
இப்போ நம்ம தேய்ச்சி போலி பண்ண வேண்டியதுதான். லைம் சைஸ் அளவுக்கு 2 பூரி மாவு அளவுக்கு உருட்டிகிட்ருக்காங்க. ஒரு போலிக்கு நம்ம 2 லேயர் வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பூரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவில் தேய்ச்சி எடுக்க போகிறோம். நம்ம எப்படி பூரி தயார் பண்ணுவோம் அதே ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தோய்ச்சி அந்த பூரி மாவு மாதிரி தேய்ச்சிடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சிருக்கோம் 2 பூரிக்குமே மேலே கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடணும். நம்ம இப்போ இந்த பூர்ணத்தை மேலே தூவி நம்ம சீல் பண்ணுறப்போ அந்த பூர்ணம் வந்து அந்த எண்ணெயில் ஓட்டிடும். ஸோ இப்போ இந்த பூர்ணத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேலே தூவி விட போகிறோம். இந்த பூர்ணம் அந்த எண்ணெயில் ஒட்டும். ஸோ அதனால தான் எண்ணெய் நம்ம பூசணும் சர்ஃபேஸ்க்கு. இன்கேஸ் கொஞ்சம் கட்டி முட்டியாக இருந்தாக்கா அந்த பூர்ணத்தில் கொஞ்சம் ஒடிச்சு விட்டு நீங்கள் பரவாயில்ல வச்சுடுங்க இந்த பூர்ணத்தை ரொட்டியில். இப்போ இன்னொரு பூரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத மேலே வந்து திருப்பி போட்டு அந்த எட்ஜெல்லாம் சீல் பண்ணணும். மேலே இன்னொரு பூரியை வச்சு அந்த எட்ஜெல்லாம் நம்ம சீல் பண்ணிடலாம். பூர்ணம்லாம் வெளியே வரக்கூடாது. நம்ம எப்படியே இன்னொரு வாட்டி தேய்க்க போகிறோம், இருந்தாலும் அந்த எட்ஜெல்லாம் சீல் பண்ணிடலாம். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம தேய்ச்சி எடுக்க வேண்டியதுதான். நல்லா ஃப்ளாட்டாக வரும் உங்களுக்கு போலி, ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பூர்ணமும் அந்த போலி மாவும் முன்ன நாளே நீங்கள் தயார் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மறுநாள் நீங்கள் சுட தயார் பண்ணி பரிமாறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது போலியும் நம்ம தேய்ச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4-5 போலி ஒரு வாட்டிக்கு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஒரு ஈடாகும். ஸோ மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம 2 மாவுக்கும் மேலே எண்ணெய் பூசணும். அப்போ தான் அந்த பூர்ணம் ஒட்டும் உள்ளே. நீங்கள் நெய் கூட பூசிக்கலாம். இங்கே கர்நாடகாவில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் போலி இங்கே தயார் பண்ணுவாங்க. ஹனுமன் ஜெயந்திக்கு, கணேஷ் சதுர்த்திக்கு, லக்ஷ்மி பூஜைக்கெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் போலி தயார் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிதானமாக நம்ம அந்த எட்ஜெல்லாம் சீல் பண்ணி மேலே மாவு தூவி நம்ம இது தேய்ச்சி எடுக்க வேண்டியதுதான். ஒரு 4-5 போலி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. தவாவை ஹீட் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில். 5 போலி ஈஸியாக சுட்டு எடுக்கலாம் ஒரு ஈடுக்கு. இப்போ நம்ம போலி ரெடி பண்ணிட்டோம். தவாவும் நல்லா ஹீட் ஆகிருக்கு. போலியை வந்து இதில் நான் சேர்த்து ஒன்றா சுட்டு எடுக்க போகிறேன். 1 நிமிஷம் ஈச் சைடு ஃப்ரை ஆச்சு போலி. ஸோ நிதானமாக நம்ம எப்படி சப்பாத்தி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணணும். 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்து வறுக்கணும். அப்போ தான் அது ப்ரௌன் கலரில் நல்லா வரும். நீங்கள் இன்கேஸ் இது நீங்கள் ட்ரையாக பண்ணுறதா இருந்தாக்கா, எண்ணெயே வேணாம், சுத்தமாக ட்ரையாக நம்ம சுக்காவாக பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து இது சுட்டு எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் மேலே பட்டர் போட்டுக்கலாம். இங்கே ட்ரெடிஷ்னலாக பட்டர் சேர்த்து தான் இங்கே தயார் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போலி நல்லா சுட்டு எடுத்துருக்கேன். நான் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணேன். ஸோ காம்பினேஷன் நான் சேர்த்துருக்கேன் ஈக்குவல் அமௌண்ட்ஸு. 2வது போலியும் அதே மாதிரி தான். நம்ம எப்படி சப்பாத்தி தயார் பண்ணுவோம் வீட்டில் அதே மாதிரி தான் நீங்கள் தயார் பண்ணணும். நிறைய இடத்துல இங்கே ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணுறது இது ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு
அது மேலே பட்டர் சேர்த்து கொடுக்குவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையான போலி ரெடி ஆயிடுச்சு நொடியில். நான் இது வந்து ட்ரெடிஷ்னலாக நெய்யோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இங்கே கர்நாடகாவிலலாம் பட்டர் கூட வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான போலி ரெசிபி. மேலே வந்து நல்லா சாஃப்டான மாவு, உள்ள சென்டரில் இந்த வேர்க்கடலை பூர்ணம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா அண்ட் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.